வீட்ல என்ன நடக்குதுன்னே தெரியல. ஆக்சிடென்ட் ஆனது அவங்களுக்கு. ஆனா வலியை எல்லாரும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். நிம்மதியா உட்காரவும் முடியல, நிக்கவும் முடியல. இன்னும் எவ்வளவு நாளைக்குதான் இப்படி சோகமா இருக்கிற மாதிரி நடிக்கிறதுன்னு தெரியல. உங்களுக்கு கால் வலிக்கலையா அத்தை? ஏண்டி வயிற்றுல கொட்டிக்கிற? எனக்கு இருக்கிற கால் வலிக்கு எங்கேயாவது ஹாயா படுத்துக்கிட்டு உன்னை கால் அமுக்கி விட சொல்லலாமான்னு தோணுது. ஆனா நிலைமைய பாத்தியா? என்னால நிம்மதி உட்கார கூட முடியல. நான் ஏதாச்சும் சொன்னா சரளாவை பத்தின கவலையே எனக்கு இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அதுக்காக இன்னும் எவ்வளவு நேரம் தான் நிக்கிறது? நம்ம வீட்டு ஆளுங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. பிரக்யோட அம்மாக்கு தானே. நாம எதுக்கு நிக்கணும் அத்தை? எனக்கு கால் ரொம்ப வலிக்குது. எல்லாம் நம்ம தலையெழுத்து. அப்புறம் டாக்டர், நீங்க ரிப்போர்ட்ஸை பார்த்து முடிச்சிட்டீங்கன்னா இன்னொரு உதவியும் செய்யணும். இவங்க 2 பேருக்கும் ரொம்ப கால் வலிக்குதான். அது என்னன்னு பாக்குறீங்களா? அது ஒண்ணும் இல்ல டாக்டர். வீட்டு வேலை எல்லாத்தையும் பாக்குறதால நேத்து கொஞ்சம் இடுப்பு வலி. இன்னைக்கு அந்த வலி கொஞ்சம் கொஞ்சமா காலுக்கு இறங்கிடுச்சு. இவர் ஏதாவது சொல்லிட்டே இருப்பாரு. நீங்க ரிப்போர்ட் பாருங்க. ஆமாமா, எனக்கும் ஒண்ணும் இல்ல. 2 காலும் நல்லா இருக்கு. ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நார்மலா தான் இருக்கு. இன்னும் 2-3 ரிப்போர்ட்ஸ் வரணும். அதோட எம்ஆர்ஐ ஸ்கேன் வரணும். அதெல்லாம் பார்த்தா தான் கிளியரா தெரியும். டாக்டர் சார், அந்த ரிப்போர்ட்ஸ்லாம் எப்ப வரும்? இன்னைக்கு ஈவினிங்குள்ள வந்துடும். டாக்டர், அவங்களுக்கு எப்போ நினைவு திரும்ப? முதல்ல ரிப்போர்ட்ஸ் வரட்டும் சார். அதை ஸ்டடி பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ஏன் இன்னும் நினைவு திரும்பல, எப்ப திரும்பும்னு சரியா சொல்ல முடியும். சார் சார், என்னாச்சு சார் அங்க என்னப்பா விஷயம்? ஏன் இவ்வளவு பதட்டமா ஓடி வர? என்னன்னு சொல்லு. வெளியே அவுட் ஹவுஸ்ல அது ரொம்ப வருஷமா பூட்டி தானே கிடக்கு. இப்ப அதுக்கு என்னாச்சுப்பா? அந்த பூட்டு உடைய போகுது. என்னது? அங்க திருட்டு போயிடுச்சா என்ன? இல்லங்கம்மா, அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. அவங்கள நான் எவ்வளவு தடுக்க முயற்சி பண்ணேன். ஆனா அவங்க என் பேச்சை கேட்கவே இல்லம்மா. அதுக்கு மேல அவங்களை எதுக்குற தைரியமும் எனக்கு இல்ல. ஏய், நீ யாரை தடுத்த? யாரும் உன் பேச்ச கேட்கல. சார், அதை நீங்களே நேர்ல வந்து பாருங்க சார். அவங்க வெளியில தான் இருக்காங்க. யாரு? யாரா இருக்கும்? எவ்வளவு தைரியம்! இந்த வீட்டோட அவுட் ஹவுஸ் பூட்டை உடைக்கிறாங்களா? அபிக்கு பயந்து இந்த வீட்டு ஆளுங்களே அந்த பக்கம் போக மாட்டாங்க. வேற யாரா இருக்கும்? சரி வா, வாங்க போய் பார்க்கலாம். என்னடா கதை ட்ராஜடியா போதேன்னு நினைச்சேன். அதுக்குள்ள ட்விஸ்ட் வந்துருச்சா? நீ எங்கடி முன்னாடி ஓடுற? என் பின்னாடி வா. நீங்க வரதுக்குள்ள விடிஞ்சிரும். நானாவது போறேன். மெதுவா வாங்க. வாய் ரொம்ப அதிகமாயிடுச்சு. விழுந்து பல்ல உடைச்சுக்க பிரியா இல்லையா பாரு. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்திய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான்? முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்விய கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா. முத்து, 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 முத்து,
என்னுடைய ஸ்தானத்திலேருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.